ஹாய் வெல்கம் ஆல். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது அறிவிலிருந்து முக்கியமான 1000 கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 5. பொது அறிவு பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் கவர் ஆகும். மேக்ஸையும் சேர்த்து இந்த 10 யூனிட்லேருந்துமே கம்பைன் பண்ணி முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் சென்ட் பண்ணிடுவேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், மான்டாக்ஸ் சோதனை எந்த நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது? ஆன்சர் காசநோய். காசநோய்னா டியூபர்குலோசிஸ், டிபி. காசநோய் வந்து ஒரு பாக்டீரியா டிசீஸ். என்ன டிசீஸ்னு கேட்பாங்க. அதை காஸ் பண்ணுற பாக்டீரியா பேர் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இந்த காசநோய் வந்து நம்ம உடம்புல எந்த இடத்த அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டால் நுரையீரல். நெக்ஸ்ட்டு இந்த காசநோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுற டெஸ்ட் பேர் தான் மான்டாக்ஸ் டெஸ்ட். இதை தான் இப்போ கொஷினில் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த காசநோய்க்கு கொடுக்குற தடுப்பூசி பேர் வந்து பிசிஜி வேக்சின். காசநோய்க்கு வந்து மான்டாக்ஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி டைஃபாய்டு நோய் வந்து இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வைடால் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு ஹெச்ஐவி டிசீஸ் வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் எலிசா, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பிளாட், இந்த 2 டெஸ்ட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஷின், 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நாடு எது? ஆன்சர் ஜப்பான். ஆசிய விளையாட்டுகள் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஃபஸ்ட்டு 1951 தான் நடந்தது. எந்த இடத்துலனா நியூ டெல்லியில் நடந்தது. இதுக்கு முன்னாடி 2022 நடக்க வேண்டியது 2023 நடந்தது. எங்கன்னா சைனாவில் நடந்தது. நெக்ஸ்ட்டு 2026 வந்து ஜப்பானில் நடக்கும். அதுக்கடுத்து 2030 வந்து கத்தாரில் நடக்கும். தேர்ட் கொஷின், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம்? ஆன்சர் ஈரோடு. இது வந்து 2023 எடிஷன் புக்கு. இதில் வந்து ஈரோடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. தேசிய வனக்கொள்கை வந்து 1988 போட்டிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1/3 பகுதி வந்து வனப்பகுதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டால் அதில் வந்து 1/3னா 33% வரும். இந்த 33% வந்து ஃபாரஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடு மாநில வன அறிக்கை 2021-22. இதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா சொல்லியிருப்பாங்க 26,419 km². இது வந்து கிட்டத்தட்ட 20% வரும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் டோட்டலாக 20% வந்து ஃபாரஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். டார்கெட் வந்து ஆனால் 33% சொல்லியிருப்பாங்க 1988லேயே. நெக்ஸ்ட்டு மிதவெப்ப மண்டல மலைக்காடுகளுக்கு இன்னொரு பேர் தான் சோலை காடுகள். இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. கடலூரில் இருக்குது. அதோட ஏரியா வந்து 1100 ஹெக்டேர். இந்த கடலூரில் இருக்கிற இந்த சதுப்பு நிலக்காடு தான் உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. ஃபோர்த் கொஷின், கீழ்கண்டவர்களில் லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் பஹ்லுல் லோடி. லோடி வம்சத்தோட டைம் பீரியட் வந்து 1451 1526. லோடி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. அது வந்து பிஎஸ்ஐன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பஹ்லுல் லோடி, செகண்ட் வந்து சிக்கந்தர் லோடி, தேர்ட் வந்து இப்ராஹிம் லோடி. இதில் ஃபஸ்ட்டு பஹ்லுல் லோடியோட டைம் பீரியட் வந்து 1451 1489. சிக்கந்தர் லோடியோட டைம் பீரியட் வந்து 1489 1517. இப்ராஹிம் லோடி வந்து 1526 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார். 1526 தான் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்திருக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நம்ம பார்த்தோம், அதை ரீகால் பண்ணிக்கோங்க. சிக்கந்தர் லோடியை பற்றி ஒரு முக்கியமான கொஷின் தான். கேபிட்டலை டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றிருப்பார். எப்போனா 1504. ஃபிஃப்த் கொஷின், அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஆர்டிகல் 51A. ஆர்டிகல் 51A வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு சொல்லுவோம், அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருப்போம்னா ரஷ்யா கிட்டேருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணும்போது இந்த அடிப்படை கடமைகள் இல்லை. 1976 ஸ்வரன் சிங் குழு தான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபடி 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976. இந்த திருத்த சட்டம் படி நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4Aன்னு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அடிப்படை கடமைகள். இதில் ஒரே ஒரு ஆர்டிக்கல், அதாவது ஆர்டிகல் 51Aன்னு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த 51A கீழே 10 பாயிண்ட்ஸ் இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நெக்ஸ்ட்டு 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. இந்த 11ல் இந்த 8வதாக இருக்கிறது தான் அறிவியல் மனநிலை, சயின்டிஃபிக் டெம்பர். இப்போ கொஷினில் பார்த்தது. இந்த 11th பாயிண்ட் வந்து 6லேருந்து 14 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த 42வது திருத்த சட்டமாக தான் நம்ம வந்து மினி கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவோம். 6th ஒன், ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துக. அதாவது வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். யூஎன் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு மொத்தம் 17 சொல்லியிருப்பாங்க. இந்த 17ல் தான் வறுமையின்மை, பசியின்மைன்னு ஆர்டராக சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷின் வந்து 2024 நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த 17ல் ஃபஸ்ட்டு 4 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் என்னதுன்னா வறுமையின்மை.
வறுமையின்மை வந்து நமக்கு எங்கே இருக்குது, 3ஆவதுல இருக்குது. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து பசியின்மை. பசியின்மை வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, அதுதான் செகண்டில் வரும். தேர்டு வந்து நல்வாழ்வு இல்லைனா ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க, அது வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் வந்து தரமான கல்வி, எஜுகேஷன், அது வந்து ஃபோர்த்தில் இருக்குது. ஸோ நம்மளோட ஆர்டர் வந்து 3, 1, 2, 4. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 7th ஒன், முதலாக ஜனகணமன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? ஆன்சர் வந்து 1911. 1911 எங்கே நடந்ததுன்னா கல்கட்டாவில் நடந்தது. இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய மாநாடுகள் எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாநாடு வந்து 1885 நடந்தது, எங்கன்னா பாம்பேயில். அப்போ வந்து WC பானர்ஜி தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். செகண்ட் 1886 அப்போ கல்கட்டாவில். அப்போ தாதாபாய் நவ்ரோஜி தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். தாதாபாய் நவ்ரோஜி வந்து 3 டைம் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அந்த 3மே நம்ம வந்து பார்ட் 1ல் பார்த்துருப்போம், அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1887 வந்து மெட்ராஸ் மாநாட்டில் பத்ருதீன் தியாப்ஜி இருந்திருப்பார். இவர் தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட், அதனால் இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் 1888 அலகாபாத்தில் ஜார்ஜ் யூல் இருந்திருப்பார். இவர் தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரசிடெண்ட், ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பிரசிடெண்ட், அதனால் இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு 1917 கல்கட்டாவில் அன்னி பெசன்ட் இருந்திருப்பாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட். நெக்ஸ்ட்டு 1924 பெல்காமில் காந்தி இருந்திருப்பார். காந்தி பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரே மாநாடு இதுதான், அதனால் இந்த டேட்டாவும் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் 1925 கான்பூரில் நடந்திருக்கும். அப்போது சரோஜினி நாயுடு இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் பிரசிடெண்ட் இவங்க தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு விமன் வந்து அன்னி பெசன்ட், ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் வந்து சரோஜினி நாயுடு. மெட்ராஸில் வந்து 1887 நடந்ததா? இது போக மெட்ராஸில் இன்னும் 6 டைம் நடந்தது. எப்போலான்னு பார்த்தீங்கன்னா 1894, அதுக்கப்புறம் 1898, நெக்ஸ்ட்டு 1903, 1908, நெக்ஸ்ட்டு 1914, 1927. சரிங்களா, டோட்டலாக 7 தடவை நடந்திருக்கும். இந்த 7மே இயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8th கொஷின், 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சவுந்திர பாண்டியன். 9th கொஷின், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் விதவை மறுமண உதவித்தொகை. இது ரிலேட்டடான ஒரு சில முக்கியமான திட்டங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு முத்துலக்ஷ்மி ரெட்டி, இவங்க நேமில் இருக்கிற திட்டம் பேர் வந்து கலப்பு திருமண திட்டம். சரிங்களா, இந்த ரெட்டின்றது வந்து கேஸ்ட் நேமு. ஸோ கலப்பு திருமணம்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இப்படி வச்சு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தர்மாம்பாள் வந்து விதவை மறுமண திட்டம், இதை தான் இப்போ கொஷினில் கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு மூவலூர் ராமாமிர்தம் வந்து ஏழை பெண்களுக்கான திருமண திட்டம். இந்த திட்டத்தை தான் இப்போ வந்து புதுமை பெண்ணுன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம பார்ட் 3ல் பார்த்துருப்போம், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அன்னை தெரேசா வந்து அனாதை பெண்கள் திருமண திட்டம். சரிங்களா, இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10வது கேள்வி வந்து 2/3, அதுக்கப்புறம் 3/5, அதுக்கப்புறம் 4/7, அதுக்கப்புறம் 9/13. இதோட எல்சிஎம் கேட்குறாங்க, மீ போமா. பொதுவாக கொஷினில் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி பின்னமில் கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு பின்னமில் கொடுத்தா மேலே இருக்கிற நம்பர்ஸ், இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2, 3, 4, 9, அதாவது மீ போமா. கீழே இருக்கிற நம்பர்ஸ், இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3, 5, 7, 13. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம்னு கேட்டால் மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2, 3, 4, 9. ஃபஸ்ட்டு 2 வச்சு கேன்சல் பண்ணலாமா? 2 × 1 2, 3 வந்து கேன்சல் ஆகாது. 2 × 2 4, 9 கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த 3 வச்சு கேன்சல் பண்ணலாம். இந்த 1 வந்து அப்படியே தான் இருக்கும். 3 × 1 3, 2 அப்படியே தான் இருக்கும். 3 × 3 9. நெக்ஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கலாம். 1 அப்படியே தான் இருக்கும், 1 அப்படியே தான் இருக்கும். 2 × 1 2, இந்த 3 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 இடத்துலையுமே 1 1ன்னு வந்துடும். ஏன்னா இந்த 4வது இடத்துல 3 × 1 3 வந்துடுமா. ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபைனலில் 1 1 1 1ன்னு முடியணும். சரிங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும். அப்போது இந்த 2 × 3 × 2 × 3 தான் நம்மளோட எல்சிஎம். 2 × 3 6, 6 × 2 12, 12 × 3 வந்து 36. ஸோ நமக்கு மேலே வந்து 36 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, அதாவது 3, 5, 7, 13. எல்சிஎம்னா இந்த மாதிரி கீழே 1 1 1ன்னு வர வைக்கணும். ஹெச்சிஎஃப் எப்படின்னா 4 நம்பரையுமே காமனாக எந்த நம்பர் கேன்சல் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த கொஷினில் 4யுமே காமனாக 1 மட்டும் தான் கேன்சல் பண்ணும். அதாவது 1 × 3 3, 1 × 5 5, 1 × 7 7, 1 × 13 13. சரிங்களா, ஸோ 4 நம்பருமே காமனாக ஹெச்சிஎஃப் எதுன்னு கேட்டால் ஆன்சர் 1. 1 தாண்டி காமனாக எதுவுமே கேன்சல் பண்ணாது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? 36 / 1. ஆன்சர் வந்து 36. இதோட பார்ட் 5 வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 6ல் பார்ப்போம்.
உங்ககிட்ட ஒரு சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் மிக்ஸ் பண்ணி கொஷின்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, இல்லைனா ஒரு சப்ஜெக்ட்லேருந்துமே கொஷின்ஸ் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.